ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான லட்டு ரெசிப் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக அருமையான அந்த லட்டு ஸ்வீட் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ஒரு ½ வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அருமையாக அந்த லட்டு செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கப் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கப்பு. அது கூடவே கொஞ்சம் ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் பவுடர் சேர்த்துட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு, சோடா உப்பு, அதாவது பேக்கிங் சோடா, அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த மாவு கட்டி எதுவும் படாமல் நல்ல ஸ்மூத்தான ஒரு மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அந்த லட்டு பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய சேர்த்தோன்னா சின்ன சின்ன கட்டியெல்லாம் வந்துடும். அப்புறம் அதை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே கரைச்சிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் இங்கே சேர்த்துருக்கேன் இந்த 2 கப் கடலை மாவுக்கு நான் ஃபஸ்ட்டே பிளேட்டில் லட்டு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா வீடியோவில், அவ்வளோதான் லட்டு வரும். இதே நீங்கள் கொஞ்சம் அதிக குவான்டிட்டி செய்யணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ், இப்போ 2 கப்புனா 4 கப் இல்லைன்னா 6 கப் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சுகர் சிரப் எவ்வளோ நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுகர் எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நமக்கு இங்கே மாவு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்து மாவை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துடலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கடாயில் ஏற்கனவே ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடானதும், கொஞ்சம் சூடான ஆயிலில் போடணும். அப்போ தான் அடியில் போய் டெபாசிட் ஆகாமல் உள்ளே போட்டதும் இப்படி மேலே வர்ற மாதிரி சூடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சூடு இருக்கிறப்போ இந்த மாதிரி லட்டு செய்கிற கரண்டியில் ஒரு 2 கரண்டி மாவு மோந்து அப்படியே நம்ம இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டோன்னா போதும். அழகாக உருண்டையாக சூப்பராக உள்ளே விழுந்துடும். ஆயில் சூடு பார்த்திங்கன்னா உள்ளே விழுந்ததும் அப்படியே மேலே வர்ற அளவுக்கு இருக்கணும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ மீடியமில் கம்மி பண்ணிக்கோங்க. தேய்ச்ச உடனே இந்த மாதிரி சாரணியை வச்சு அப்படியே கலந்து விட்டுட்டு உடனே அள்ளிடலாம். ரொம்ப நேரம்லாம் வைக்க தேவையில்லை. நமக்கு அப்படியே சாஃப்டாக மெதுன்னு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அழகாக முத்தாக சூப்பராக நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். அடுத்து இதுக்கு நம்ம சுகர் சிரப், ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும். 2 கப் கடலை மாவுக்கு 1½ கப் நான் இங்கே சுகர் சேர்த்துருக்கேன். 1½ கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு ஒரு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்க கடலை மாவு அப்படின்னா, அதாவது 1 கப்புக்கு 3/4 கப் சுகர் அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்ச அந்த பூந்தியிலேருந்து கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு லைட்டாக அப்படியே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். அந்த அரைச்சதையும் இது கூடயே சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம். நமக்கு எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப் இதுக்கு ஃபுல்லாகவே கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் சிரப் சேர்த்து நான் இங்கே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது இருக்கட்டும். இது கூட கொஞ்சமாக நெய்யில் திராட்சை, முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்து அந்த நெய்யோடையே அப்படியே இதில் சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு, சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சூடு இல்லாதப்போ அப்படியே நம்ம உருண்டையாக இறுக்கி பிடிச்சி உருட்டினோன்னா அழகாக நமக்கு இந்த லட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளி ஸ்வீட்ஸில் இந்த லட்டு ரெசிப்பியும் ஒன் ஆஃப் தி வெரி சிம்பிள் ஸ்வீட் ரெசிபி தான். அழகாக செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு ஸ்வீட் ஷாப்பில் போயிட்டு லட்டு வாங்காமல் வீட்டிலையே நீங்கள் அழகாக கடலை மாவு வச்சுட்டு சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு 2 கப் கடலை மாவுக்கு நமக்கு ஒரு பிளேட் நிறைய லட்டு வந்திருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி நெய்யெல்லாம் சேர்த்து அருமையாக நம்ம இதை செஞ்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பை.